ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு tamilpangusandhai. நான் உங்கள் கோபி. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் மூவ் ஆகி எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அது பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 151 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.36% நெகட்டிவ்ல 42,118 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ வோடஃபோன் ஐடியா, ஆர்த் இண்டஸ்ட்ரீஸ், டிசிஎஸ், பிரிட்டானியா அண்ட் ஐடிசி. அண்ட் அதுவே டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ Oberoi Realty, Dalmia Bharat, India Mart, India Cement and ICICI Prudential Life. And cash market data and F1 data படி அதிகமான லாங் போர்ஷன்ஸ் பில்ட் ஆன லாங் பில்டப் ஸ்டாக்ஸ்னு பார்க்குறப்போ வோடஃபோன் ஐடியா, ஆர்த் இண்டஸ்ட்ரீஸ், பிரிட்டானியா, ஐடிசி அண்ட் பேஜ் இண்டஸ்ட்ரீஸ். அண்ட் அதுவே ஷார்ட் போர்ஷன்ஸ்லேருந்து எக்ஸிட் ஆகிற ஸ்டாக், அதாவது ஷார்ட் கவரிங் ஸ்டாக்னு பார்க்குறப்போ கோரமண்டல் இன்டர்நேஷ்னல். அண்ட் ஃப்ரெஷ்ஷாக ஷார்ட் பில்டப் ஆகிட்டு இருக்கிற ஷார்ட் பில்டப் ஸ்டாக்ஸ்னு பார்க்குறப்போ Dalmia Bharat, India Cement, ICICI Prudential Life, Max Financial Services and TVS Motor. ஓகே, ஃபர்தர் இன்னைக்கு மார்க்கெட்டோட முக்கியமான அப்டேட்ஸாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளோட வீடியோ கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு HCL டெக்கோட Q4 ரிசல்ட்ஸை பார்த்துட்டு ஓவரால் ஐடி செக்டரில் சில இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸை பார்க்கலாம். நம்மளோட தமிழ் பங்கு சந்தை டெலிகிராம் சேனலில் டெய்லி போஸ்ட் பண்ணுற ரிசல்ட்ஸோட டெம்ப்ளேட்டில் HCL டெக்னாலஜிஸோட Q4 ரிசல்ட்ஸை பார்த்தீங்கன்னா குவார்டர் கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ 0.4% டிக்ளைன் ஆயிருக்கு அண்ட் நெட் ப்ராஃபிட் 2.8% டிக்ளைன் ஆயிருக்கு. அண்ட் அதுவே இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ நல்லாவே க்ரோ ஆயிருக்கு. ஆனால் ஐடி ஸ்டாக்ஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே முக்கியமாக குவார்டர் கம்பேர் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த ரிசல்ட்ன்றது வீக்காகவே வந்திருக்குன்னு சொல்லலாம். அண்ட் அதுவே இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா மேனேஜ்மெண்ட் கொடுத்த கமெண்ட்ரியை பார்க்குறப்போ இந்த ஃபினான்ஷியல் 2024 ரெவன்யூ கைடன்ஸை 6 to 8% கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த HCL டெக்னாலஜிஸ் கம்பெனி கொடுத்த ரெவன்யூ கைடன்ஸுன்றது இன்ஃபோசிஸ் கொடுத்ததை விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இதே போல் மார்ஜின் கைடன்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 18 to 19% கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவரால் மேக்ரோ என்விரான்மெண்ட்ன்றது கவலைக்கிடமாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மற்ற கம்பெனிஸ் சொன்னது போல் டிஸ்கிரிஷனரி ஸ்பென்ஸில் இவங்களுக்கும் டிலே ஆர் ரேம் டவுன்ஸ் நடந்துகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதனால் டெக்னாலஜி அண்ட் டெலிகாம் செக்மெண்ட்ஸில் இம்பாக்டை பார்க்க முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த வீக்னஸ்ன்றது ஃபஸ்ட் குவார்ட்டரில், அதாவது இந்த ஃபினான்ஷியலோட ஃபஸ்ட் குவார்ட்டர்லையும் கண்டினியூ ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே டீல் பைப்லைன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்ட் ஐயா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈவன் வெல் டைவர்சிஃபைடாக இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் கமெண்ட்ரியை பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனிஸ் கொடுத்தது போல், அதாவது டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் கொடுத்தது போல தான் மோஸ்ட்லி இருக்குது. ஆனால் இன்ஃபோசிஸ் அளவுக்கு நெகட்டிவ் டோனில் பேசல. இனிவே இன்னைக்கு HCL டெக்கோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 1.1% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே நிஃப்டி 8 இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு 0.69% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே நிஃப்டி 8 இண்டெக்ஸில் இருக்க ஸ்டாக்ஸ்னு பார்க்குறப்போ TechM தான் இன்னைக்கு ரொம்பவே நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த ஐடி ஸ்டாக்ஸ்லையுமே பாசிட்டிவாக ரியாக்ட் இருந்தாலும் ஏன் ஸ்பெசிஃபிக்காக TechM ஷேர் ப்ரைஸ் 2.26% அளவுக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ ஸோ அதுக்கான ரீசன் HCL டெக்னாலஜிஸோட மேனேஜ்மெண்ட்டோட கமெண்ட்ரியில் இருக்குன்னு சொல்லலாம். அதாவது HCL டெக்னாலஜிஸ் மட்டும் இல்லை, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ்ன்னு இது வரைக்கும் ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ண மோஸ்ட் ஆஃப் த ஐடி கம்பெனிஸோட மேனேஜ்மெண்ட்டோட கமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பேங்கிங், டெலிகாம் அண்ட் டெக்னாலஜி சர்வீசஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இம்பாக்டாக இருக்கிறதா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டைவர்சிஃபைடு கம்பெனி. ஸோ ஒரு செக்மெண்ட் ஓரளவுக்கு இம்பாக்ட் ஆயிருந்தாலும் மற்ற செக்மெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ்ன்றது ஓரளவுக்கு வீக்னஸாக ஆஃப்செட் பண்ணிடும். ஆனால் டெக் மஹிந்திரா பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான பிஸ்னஸ் எக்ஸ்போஜர் வெறும் டெலிகாமில், அதாவது 40% ஆஃப் த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெறும் டெலிகாமில் இருந்தே வருது. ஸோ அப்போ ஓவரால் கம்பெனிஸ் எல்லாமே டெலிகாமோட வெர்டிக்கல் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்கிறப்போ டெக் மஹிந்திரா போன்ற கம்பெனிஸுக்கு மெஜாரிட்டி ஆஃப் த ரெவன்யூஸ் இம்பாக்ட் ஆகும்ன்ற எக்ஸ்பெக்டேஷனில் தான் இதோட ஷேர் ப்ரைஸ் நெகட்டிவாக ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. பட் ஒருவேளை ஆக்சுவல் ரிசல்ட்ஸ்ன்றது அந்தளவுக்கு இம்பாக்ட் இல்லைன்னு காட்டுச்சுன்னா அது அவங்களோட ஷேர் ப்ரைஸை பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ண வைக்கும். ஓகே, அடுத்து ICICI Prudential Life Insurance கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். இவங்களோட ரிசல்ட்ஸை போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37% ஃபால் ஆயிருக்கு. அண்ட் அது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போவும் 15.5% ஃபால் ஆயிருக்கு. அண்ட் அது ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக க்ரோ ஆயிருக்கு. அண்ட் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸும் நம்ம பேசியிருப்போம், பொதுவாக இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு Q4ன்றது பீக் பீரியடாக இருக்கும். ஸோ அதனால் பொதுவாக மற்ற குவார்ட்டர்ஸ் விட Q4 ரெவன்யூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். பட் ICICI லைஃபோட Q4 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. அதாவது போன குவார்ட்டர் விட இந்த Q4ல் ரெவன்யூன்றது ரொம்பவே கம்மியாக வந்திருக்கு. அண்ட் அதே போல் இந்த அப்டேட்டும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸோட இன்கம் பாலிசிக்கு டேக்ஸ் ப்ரப்போசலை கொண்டு வந்திருந்தாங்க.
அதாவது இது வரைக்கும் லைஃப் இன்சூரன்ஸோட இன்கம் பாலிசிஸில் வர மெச்சூரிட்டி ஆர் இன்கம்க்கு எந்த ஒரு டேக்ஸும் கட்ட தேவையில்லை. ஆனால் அதுக்கு வந்து ஒரு ஆப் வச்சாங்க. அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியை தாண்டி டைவர்சிஃபைட் செக்மெண்ட்ஸ், அதாவது ஒரு கேரண்டீடாக ஃபிக்ஸட் இன்கம் கொடுக்குற சோர்சஸில் பார்த்தீங்கன்னா டெட் ஃபண்ட்ஸ் வரும், பாண்ட்ஸ் அண்ட் என்சிடிஸ் வரும். ஆனால் அது எல்லாத்துக்குமே டேக்ஸ் இருக்கிறதுனால அதோட ஓவரால் ரிட்டர்ன்ஸ்ன்றது பெருசாக அட்ராக்டிவாக இருக்காது. ஆனால் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸோட இன்கம் பாலிசிஸுக்கு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஃப்ரீன்றதுனால ஃபிக்ஸ்டு இன்கம் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேயே லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸோட இன்கம் பாலிசிஸ் தான் ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது. ஆனால் அதுக்கு வந்து இந்த பட்ஜெட்டில் ஒரு ஆப் வச்சாங்க. ஆனால் ஆக்சுவலாக இது ஃபுல்லாக வச்ச ஆப்னு சொல்ல முடியாது. லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸில் ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு தான் ஆப் வச்சுருக்காங்க. அதாவது வருஷத்துக்கு 5 lakhக்கு மேலே யாரெல்லாம் பே பண்ணுறாங்களோ அவங்களோட ரிட்டர்ன்ஸுக்கு வந்து டேக்ஸபிள்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அதுவே இந்த மாதிரி லைஃப் இன்சூரன்ஸோட இன்கம் பாலிசிஸில் வருஷத்துக்கு 5 lakhக்குள்ளே தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ அந்த பாலிசியிலேருந்து வர இன்கம் ஆர் மெச்சூரிட்டி எல்லாமே டேக்ஸ் ஃப்ரீன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி March 31 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாலும், அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸோட இன்கம் பாலிசியில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாலும் அதோட என்டையர் மெச்சூரிட்டிஸ் ஆர் இன்கம் எல்லாமே டேக்ஸ் ஃப்ரீயாக இருந்தது. பட் April 1க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணால் 5 lakhக்குள்ளே வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் டேக்ஸ் ஃப்ரீ மெச்சூரிட்டிஸ் ஆர் இன்கம் வரும். ஸோ அப்போ இது பொட்டென்ஷியலாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்களுக்கு, அதாவது வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் இன்கம் பாலிசிஸில் 10 லட்சம், 20 லட்சம், 50 லட்சம் ஆர் ஈவன் 1 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கூட இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு தான் இனிமேல் டேக்ஸ் ஃப்ரீ இல்லை. ஸோ அப்போ அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க பார்த்தீங்கன்னா எப்போ Februaryயில் பட்ஜெட் செஷனில் இதை அனௌன்ஸ் பண்ணாங்களோ அப்போவே, அதாவது February அண்ட் March மந்த் எல்லாமே பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்போவே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் இது நவ் ஆர் நெவர்ன்ற மாதிரி, அதாவது ஏப்ரலுக்கு மேலே பொட்டன்ஷியலாக அவங்க 5 lakhக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணால் டேக்ஸபிளாக இருக்கும். ஸோ அப்படி 50 lakh ஆர் 1 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாமே March மந்த் ஆர் February மந்த்லேயே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இந்த டேக்ஸ் ப்ரப்போசல் சேஞ்சஸ்னாலேயே February அண்ட் March மந்தில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கணும். பட் இந்த லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்த இந்த Q4ல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா Q3 விட ரொம்பவே கம்மியாக வந்திருக்கு. அண்ட் ஈவன் போன வருஷம் Q4 விடவும் இந்த வாட்டி கம்மியாக வந்திருக்கிறதுன்றது ஓவரால் கம்பெனியோட வீக்னஸாக பார்க்கப்படுது. எனிவே இந்த ஓவரால் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு ICICI Prudential லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே 2.55% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஜென்ரல் அப்டேட், நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் எந்த ஒரு ப்ராடக்ட் எடுக்கணும்னு நினச்சாலும், அதாவது டேர்ம் இன்சூரன்ஸ் ஆர் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட இன்கம் பாலிசிஸ் ஆர் கேரண்டட் பாலிசிஸ் ஆர் ரிட்டையர்மெண்ட் பாலிசிஸ்னு எந்த ஒரு ப்ராடக்ட்டில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலும் நம்ம தமிழ் பங்கு சந்தையோட இன்சூரன்ஸ் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. நம்ம அக்ராஸ் கம்பெனிஸோட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கோம். ஸோ கம்பேரிட்டிவ்லி பெட்டர் ப்ராடக்ட் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட்டை பற்றி டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுப்போம். அண்ட் ஈவன் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் பர்சனல் சப்போர்ட்டும் கொடுப்போம். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் ஆர் எந்த ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட இன்கம் பாலிசிஸ் எடுக்கணும்னு நினச்சாலும் நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இன்சூரன்ஸோட கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து PNC Intraday கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். PNC Intraday கம்பெனிக்கு ரோட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி கிட்டேருந்து 819 crores வர்த்துள்ள ஆர்டர்ஸ் வந்திருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே மினிஸ்ட்ரி கிட்டேருந்து உத்தரப்பிரதேஷில் 4 lane ஹைவேவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான 819 crores வர்த்துள்ள ஆர்டர்ஸ் வந்திருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ன்றது 2 yearsல முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா PNC Infratechோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே 1.97% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கோட அப்டேட்டை பார்க்கலாம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கோட மேனேஜ்மெண்ட் ஆர் அவங்களோட ப்ராசஸை பற்றி RBI கம்ஃபர்டபுளாக இருக்காங்கன்ற மாதிரி சிக்னல் வந்துட்டு இருந்தது. அதாவது AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கோட MD அண்ட் CEOவை அடுத்த 3 வருஷத்துக்கும் ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு RBI கிட்டேருந்து அப்ரூவல் வந்திருந்தது. ஸோ இப்படி RBI வந்து ஓவராலாக AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கோட மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி சிக்னல் இருந்தது. ஸோ இப்படி இருக்கிறப்போ இப்போ சில நியூஸ் சேனல்ஸ் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா RBI வந்து இவங்களோட மேனேஜ்மெண்ட்டை கூப்பிட்டு 2 வாட்டி மீட்டிங் போட்டதாகவும், அதாவது அந்த மீட்டிங் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கோட க்ரோத்துன்றது ரொம்பவே அதிகமாக இருந்ததாகவும், ஸோ அதை பற்றி கிளாரிஃபிகேஷன் கேட்க RBI வந்து மீட்டிங் போட்டதாக சொல்லியிருக்காங்க. பட் க்ரோத் ரொம்பவே இருந்தால் RBIக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக RBIக்கு பேங்க்ஸோட க்ரோத்தில் எந்த ஒரு டைரக்ட் கண்ட்ரோலும் இல்லை. ஆனால் சில டைம் பார்த்தீங்கன்னா ஓவரால் இண்டஸ்ட்ரியோட க்ரோத் விட ஒரு பர்டிகுலர் பேங்க்கோட க்ரோத் மட்டும் ரொம்பவே அதிகமாக இருந்தாலோ ஆர் ஸ்பெசிஃபிக்காக அவங்களோட பியர் பேங்க்ஸோட கம்பேர் பண்ணுறப்பவும் ரொம்பவே சிங்க் இல்லாமல் க்ரோத் இருந்தாலும் RBI ஓரளவுக்கு தலையீடு பண்ணி அது என்னன்றதை கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அப்படி மற்ற ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸை விட AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கோட க்ரோத் ரொம்பவே அதிகமாக இருந்ததுனால RBI அவங்களோட மேனேஜ்மெண்ட்டை கூப்பிட்டு மீட்டிங் போட்டதாக அப்டேட் பண்ணுறாங்க. ஏன்னா சில வாட்டி சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஃபேக்காக அவங்களோட ப்ராஃபிட்டை வந்து க்ரோத் ஆகிற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து எவர் கிரீனிங் லோன்ஸுன்ற மாதிரி சில மிஸ்கண்டக்டாக பண்ணி அவங்களோட ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ண மாதிரி காமிச்சிப்பாங்க. ஸோ இப்படி மற்ற எந்த ஒரு பேங்க்கும் வந்து பெருசாக க்ரோ ஆகாமல்
ஒரு ஸ்பெசிஃபிக் பேங்க்கோட growth மட்டும் ரொம்பவே அதிகமாக இருந்ததுன்னா அப்போ ஆர்பிஐக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்து இந்த மாதிரி ஒரு வெரிஃபிகேஷனை பண்ணுவாங்க. பட் அந்த மீட்டிங்கோட ஆக்சுவல் அவுட்கம்ஸ் எல்லாமே நமக்கு தெரியாது. எனிவே இந்த நெகட்டிவ் சென்டிமெண்ட்னால இன்றைக்கி ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே 1.98% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து வோடஃபோன் ஐடியாவோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்றைக்கி வோடஃபோன் ஐடியா கம்பெனி பார்த்தீங்கன்னா மறுபடியும் குமார் மங்கலம் பிர்லாவை கம்பெனியோட நான் எக்ஸிக்யூட்டிவ் அடிஷ்னல் டைரக்டராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆகஸ்ட் 2021 பார்த்தீங்கன்னா குமார் மங்கலம் பிர்லா இந்த கம்பெனியோட நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் போர்ஷன்லேருந்து ரிசைன் பண்ணார். அதாவது இந்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப மோசமான சுச்சுவேஷனில் இருக்குது. கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணலன்னா இது ரொம்ப மோசமாக போகும். நான் என் ஸ்டேக்கை ஆஃபர் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்குன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை பண்ணி ரிசைன் பண்ணிட்டாரு. ஆனால் இப்போ மறுபடியும் கம்பெனி வந்து அவர் நான் எக்ஸிக்யூட்டிவ் அடிஷ்னல் டைரக்டராக அப்பாயிண்ட் பண்ணது அவர் இந்த வோடஃபோன் ஐடியா கம்பெனி ரிலேட்டடாக இன்னும் கமிட்டடாக தான் இருக்காருன்ற மாதிரி பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கு. ஆனால் கம்பெனி பார்த்தீங்கன்னா கேபிட்டலை ரேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நாளாக இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி கம்பெனி ரொம்ப பெரிய கடனில் இருக்குது அண்ட் இன்னும் 5G கூட லான்ச் பண்ணல. ஸோ அப்படி அவங்களோட டியூஸை கட்டுறதுக்கோ அண்ட் அவங்களோட நெட்வொர்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணுறதுக்கும் அவங்க கேபிட்டல் ரைஸ் பண்ணால் தான் ஓரளவுக்கு சஸ்டெயினே ஆக முடியும். எனிவே இன்றைக்கி வந்து இந்த பாசிட்டிவ் சென்டிமெண்ட் அப்டேட்க்கு அப்புறமா இதோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6.61% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஐடிசியோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்றைக்கி ஐடிசி கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா HDFC அதாவது ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷனோட மார்க்கெட் கேபிட்டல் விட அதிகமாக இருக்குது. அதாவது ஓவரால் லிஸ்டட் கம்பெனிஸ்லேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல் படி 8th மோஸ்ட் வேல்யூட் கம்பெனியாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி 7th பொசிஷனில் இருந்த HDFCயை பீட் பண்ணி ஐடிசி இன்றைக்கி 7th மோஸ்ட் வேல்யூட் கம்பெனியாக மாறியிருக்காங்க. ஓகே, அடுத்து FIS அண்ட் DASஓ டேட்டா பார்க்கலாம். இன்றைக்கி FIS பார்த்தீங்கன்னா ஓவரால் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 2116 crores நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே DIS பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1632 crores நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் 5th கன்சிக்யூட்டிவ் டேஸாக இன்றைக்கும் FIS வந்து நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து இன்றைக்கி என்னோடய ட்ரேடிங் போர்ஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்றைக்கி என்னோடய ட்ரேடிங் போர்ஷனோட ஓவரால் MTM ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2,32,000 இருக்குது. ஓகே, அடுத்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது 18,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. அண்ட் அது புட் ஆப்ஷன் சைடில் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது 17,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகமாக பில்டாக இருக்குது. ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்த நிஃப்டியோட எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 17,000லேருந்து 18,500க்குள்ளே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்து ஃபைனலாக இன்றைக்கான கோட் பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் யூ ஆர் கெட்டிங் தென் யூ மஸ்ட் செக் அவுட் வாட் யூ ஆர் கிவிங். அதாவது இது நம்ம ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கணுன்னா நம்ம வைஃப் வந்து நம்மக்கிட்ட சரியாக பேசலைன்னா நம்ம பொதுவாக அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கிறோன்றதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணுன்னு புரிஞ்சுக்கலாம். இல்லைனா ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் பத்தலைன்னா நீங்கள் ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணியிருக்கீங்கன்றதை செக் பண்ணி பார்க்கணும். மேபி இது ரிலேட்டாக உங்களுக்கு பெட்டரான எக்ஸ்ப்ளனேஷனோ இல்லை பெட்டரான தாட்ஸோ இல்லை பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸோ இருந்ததுன்னா அப்படியே கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள்.